இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. பழைய பேங்கிள்ஸ் அந்த பேங்கிள்ஸ் இந்த மாதிரி 3 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையை எடுத்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல நம்ம எடுத்துக்க பேங்கிள்ஸை வச்சு மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து புக்குடி அட்டையை தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பேங்கிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு செட் எடுத்துக்கலாம். அந்த ஒரு செட் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று மேலே ஒன்று வந்து லைனா வந்து அடுக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி அடுக்கி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. வந்து எடுத்துருக்க அந்த 3 செட் பேங்கிள்ஸையும் அழகா வந்து ஒன்று மேலே ஒன்று க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையை எடுத்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த பேங்கிளுடைய ஒரு சைடில் மட்டும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த 3 செட் பேங்கிள்ஸ்லையும் கட் பண்ணி வச்சிருக்க அந்த அட்டைகளை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 செட் பேங்கிள்ஸையும் ஒட்டி எடுத்த பிறகு நம்மளுக்கு ஒரு சூப்பரான குட்டி பவுல் மாதிரி கிடைக்குங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னோட ஒன்று சேர்த்து 3த்தையும் ஒண்ணா ஒட்டி விட்டுறலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அழகா ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஓல்டு பேங்கிள்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்கி போடாம நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஆர்கனைசர் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஒரு கியூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் செஞ்சு நீங்க உங்களுடைய ஸ்டடி டேபிள்ல வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டா அழகா இருக்குங்க. யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். தேவைப்பட நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.